கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இயேசு மகாராஜாவினுடைய மகிமை, அவருடைய பலன், அவருடைய கிருபை நம்மேல் இறங்கும்படி இந்த கால வேளையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு நீங்கள் எந்த இடத்துக்கும் போகலாம், இந்த இடத்துக்கு வரலாம். சரிங்களா? இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை எசேக்கியேல் 36:11. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அதாவது இன்றைக்கி முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும் பிந்தின ஆசீர்வாதத்தை உங்களுக்கு உண்டாக்க செய்வேன். ஒருவேளை முதல்ல நீங்கள் ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் இருந்திருக்கலாம், கொஞ்சம் பலத்தில் இருந்திருக்கலாம், கொஞ்சம் சமானத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு நற்சீரை நான் என்ன செய்ய போகிறேன், உண்டாக செய்வேன். அதாவது இந்த பெண்களை கல்யாணம் முடிக்கும்போது சீர்வரிசைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பண்டை பாத்திரம் எல்லாம், துணிமணி எல்லாம் கொடுப்பாங்க. சீர்வரிசை, கட்டில் பீரோ அப்படிலாம் கொடுப்பாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு இலவசமாக கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போல் கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்களுக்கு நற்சீரை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த நற்சீரில் என்ன அடங்கியிருக்கு கேட்டிங்கன்னா, இடமும் அடங்கியிருக்கு, வீடும் அடங்கியிருக்கு. ஒரு சில இடங்களில் பார்த்தா பொண்ணுக்கு நான் ஒரு கார் வாங்கி கொடுத்துட்றேன் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு நான் அதை வாங்கி கொடுத்துறேன், இதை வாங்கி கொடுத்துறேன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கலாம், இடம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடத்தையும் வீட்டையும் வாங்கி கொடுக்கும்படி ஒரு சூழ்நிலை உருவாக்க போகிறார். கீழ் வீட்டில் இருக்கிறவங்க மேல் வீடை கட்ட போகிறீங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நற்சீரை நான் உண்டாக்குவேன். அதனால் நீங்கள் நான் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒரு பலவீனத்தில் இருக்கலாம், ஒரு முழுமையான ஒரு சுகம் இல்லாமல், முழுமையான பலன் இல்லாமல், முழுமையான உற்சாகம் இல்லாமல், முழுமையான விடுதலை இல்லாமல், முழுமையான சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தையும் முழுமையான சுகத்தையும் முழுமையான விடுதலையும் உங்களுக்கு கொடுத்து நான் உயர்த்த போகிறேன் இருக்கிறேன். அதான் நற்சீர். நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் உனக்கு நான் கொடுக்க போகிறேன், உண்டாக்க போகிறேங்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நற்சீரை உண்டாக்க செய்வேன், நற்சீரை உண்டாக்க செய்வேன். அப்போ நான் உண்டாகாத காரியத்தை உண்டாக்க வைப்பேன் அப்படிங்கிறார். அதனால் ஒரு நற்சீர், ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. எதிர்பார்த்து கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. பெரிய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. எஸ்தர் ராஜாதைக்கு காரியம் மாறுதலை முடிந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் காரியம் மாறுதலை முடிய போகுது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னத தேவனே, உயர்ந்த தேவனே, மாறாத தேவனே, அற்புத தேவனே, அதிசய தேவனே, அப்பா அந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மேலே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய அற்புதம் இறங்கட்டும், உங்களுடைய அதிசயம் இறங்கட்டும், உங்களுடைய விடுதலை இறங்கட்டும். இந்த நாளையில் உங்களுடைய மகிமையின் கரம் அளவில்லாமல் இறங்கணும் தாப்பனை. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவ பாதுகாப்பு, தேவ பலன், தேவ கிருபை கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு வேலும் ஆண்டவர் உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.